ஸோ பாவம் கைஸ், தீபக் அண்ணா வந்து அழுதுட்டாரு. அவரால் அந்த அசிங்கத்தை தாங்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி பக்கத்துலலாம் வந்து ஸ்னீஸ் பண்ணதெல்லாம் அவரால் பொறுத்துக்கவே முடியல. அவர் வந்து உண்மையிலே அழுதுட்டாரு. அப்போ வந்து இங்கே வெளியில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் அழுதுட்ருக்காரு. நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நினச்சேன், ஏன் யாரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இது விக்ரம் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அவர் கரெக்டாக நடக்கிறாரு, அதனால் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணிடுவாங்கன்னு. இந்த வீட்டில் நீங்கள் கரெக்டாக நடந்தாலும் கரெக்டாக நடக்கலைனாலும் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து சண்டை தான் போடுவாங்க. ஸோ விக்ரம் என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லாதனால தான் வந்து எல்லோரும் ஒழுங்காக இல்லை அப்படின்னு. இது வந்து இந்த சீசனோட பிரச்சனை, இந்த சீசனோட சாபம். ஸ்டார்டிங்லேருந்தே இதான் நடந்துட்டுருக்கு. எல்லா மீட்டிங் நடக்கும்போது யாருமே ஒழுங்காக வாய் பொத்திட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பேசுவாங்க. ஸ்டார்டிங்லேயே பிக் பாஸ் இதை கண்டிச்சிருந்தாருன்னா அது இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸ்டார்டிங்கில் பிக் பாஸ் அதை என்கரேஜ் பண்ணி விட்டதுனால இன்றைக்கி எல்லாருமே அதை ஒரு ஃபார்முலாவாக மாற்றிக்கிட்டு எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ விக்ரம் வந்து பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் வந்துட்டு கனி வந்து பேசுகிறாங்க. கைஸ், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஒருத்தர் அழறாரு. இங்கே நீங்கள் விக்ரம் அழுதுட்ருக்கீங்க, வெளியில் அங்கே உள்ள அவர் அழுதுட்ருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போகிறதுக்கு நான் போனேன், ஆனால் அவர் சாப்பாடும் வேணான்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்த ஒருத்தர் அழ வச்சுருக்கோன்னா நம்ம எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய அசிங்கம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வாஸ்தவமான பேச்சு தான். உண்மையிலேயே இவ்வளோ கேவலமாக யாருமே எங்கேயுமே பிஹேவ் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது பிக் பாஸ் வீட்டில். இந்த வாட்டி தான் இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு. ஸோ இதை இந்த கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு, என்ன கேட்டால் நியாயமாக போய் சாண்ட்ரா வந்து மன்னிப்பு கேட்டுட்டா பெட்டர். அதாவது அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சால் மன்னிப்பு கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீக்ரெட் டாஸ்க் முடியாதனால வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவினிங்குள்ளே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லி இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஈவினிங்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க 2 விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நேரடியாக போய் தீபக் அண்ணாட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ்